அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஏதோ ஒன்று 2025 ஜனவரி 3ஆம் தேதி முதல் நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இது 100% நடந்தே தீரும், இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜனவரி 3ஆம் தேதி முதல் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றிக்குரிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. பல்வேறு வகையான கதை தாமதங்கள் அனைத்தும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திரனின் அமைப்பால் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது விரயஸ்தானம் என்றாலும் கூட விரயஸ்தானமாகிய 12இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமான சுக்கிரன், ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை மிக அற்புதமாக அமைவதற்கான நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது விரய சனியில் இறுதி காலகட்டத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது இந்த வேளையில் சுக்கிரன் அவருடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது சுப விரயங்களை விரைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் சந்திக்கக்கூடிய சிறு அலைச்சலாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான நற்பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல் அதீதமாக இருக்கும். ஆனால் அலைச்சல் அதீதமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் ஆதாயம் நிறைவாக உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் தடையின்றி உங்களை வந்து சேரும். சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகமும் நிறைவான லாபத்தையும் பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதி விரயஸ்தானத்தில் சனியுடன் இணைந்தும் இந்த தருணத்தில் வலுவாக வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் அதீத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே துணிந்து இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் மக்கள் மத்தியில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் நலம் சார்ந்த பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய இந்த வேளையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த தருணத்தில் தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். பொதுவாகவே குருவை வக்ர இயக்கம் பாதிக்காது. எனவே குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட துணிச்சலாகவும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. மீனராசிக்காரர்கள் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான நற்பலன்களை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்க முடியும். ஏனென்றால் மிக அற்புதமாக பல வகையில முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில்
இனிமையான அமைப்பில் வலம் வருகின்றன கிரகநிலைகள். எனவே தடைகள் முற்றிலுமாக விலகி நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். ஜென்மத்தில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் நிலை கொண்டிருந்தாலும் கூட இந்த இரு கிரகநிலைகளும் தங்களுடைய அமைப்பில் மிக விரைவில் மாற்றத்தை சஞ்சரிக்க போகின்றன. எனவே இந்த தருணத்தில் இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய காரிய தடைகள், பிரச்சனைகள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தனலாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் 7.5 சனியாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூரியன் வலுவாக கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சூரியன் 10இல் இருப்பது கர்ம பாதிப்புகளை முற்றிலுமாக விலக்கி நன்மையை நிறைவாக கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே திட்டமிட்ட பணிகளில் நிச்சயமாக அலைச்சல் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். சனியுடன் சுக்கிரன் இணைந்து சனி சுக்கிர யோகம் ஏற்படுத்தக்கூடிய இதே வேளையில் புத ஆதித்ய யோகமும் நிறைவாக கிடைப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் வியக்கத்தக்க வகையில சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் பெற முடியும். நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு எதிர்கொள்கிறவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உண்டு. தொழில் வளம், உத்தியோகம் வளம் சிறக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். வேலனின் அருளால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள்.